வெல்கம் டு சர்வம் ஜுவல்லரி. இன்னைக்கு ஆக்டர் நல்லி அம்மா அவங்களுக்கு தான் இந்த ஜுவல்ஸ் நம்ம செய்ய போகிறோம். தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். கியர் லாக், கியர் ஒயர், பெண்டன்ட், முகப்பு, ஒயிட் பீட் எடுத்து வச்சுருக்கோம், சக்ரி, கோல்டு பீட், ரிங்ஸ், பேக் ரோப் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக முகப்பு கிடையாது, இது மாட்டலு. இது வந்து உச்சி பில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாமிக்கு வாங்கி கொடுத்துருந்தோம். இது வச்சு பார்த்துட்டு பொருந்தாததால் அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க. இதை வந்து அம்மாவுக்கு தான் செய்யணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். இதில் நம்ம அம்மாவுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். இது பார்த்திங்கன்னா இயர்ரிங். இது ஆக்சுவலாக நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மாட்டல். இதை வச்சு தான் நான் இன்றைக்கி ஒரு செயின் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்கள், நான் ஒரு பக்கம் முடிச்சு வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் எப்படி செய்யணுன்றதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு கியர் ஒயர் இந்த சைஸுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டு நம்ம போட போகிறோம். இது மாதிரி ஹோல்ஸ் வருது பாருங்கள், அதில் வந்து நான் போட்டிருக்கேன். இதுலேருந்து 3வது இதுவில் நான் போட போகிறேன். தெரியுதுங்களா? போட்டு இதில் ஒரு 2 கியர் லாக் போட்டு விட்டுடலாம். பாருங்கள், கியர் லாக் போட்டாச்சு. அந்த இது உள்ள தள்ளி விடுங்க, கியர் ஒயருக்குள்ளே தள்ளி விடுங்க. நல்லா நெருக்கத்துக்கு தள்ளி இதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கோல்டு பீடு போட்டு விட்டுக்கலாம். போட்டு நல்லா நெருக்கத்துக்கு கொண்டு போயிடுங்க. அடுத்தது ஒரு சக்ரி போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு ஒயிட் பீட், ஒரு சக்ரி, ஒரு சக்ரி போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு ஒயிட் பீட். இப்படியே நம்ம ஒரு 10 பீட் போட போகிறோம். பாருங்கள், போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது இந்த கோல்டு பீடை நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். போட்டு ஒரு சக்ரி போட்டுக்குங்க. பாருங்கள், போட்டாச்சு. இந்த முகப்பை வந்து நம்ம அதில் கனெக்ட் பண்ண போகிறோம். 2 கியர் லாக் போட்டு விட்டுக்குங்க. அடுத்தது இந்த முகப்பை நம்ம போட்டுக்கலாம். போட்டு நம்ம செயின் ஃபினிஷ் பண்ணுற மாதிரியே தான் இது. இதில் மடக்கி உள்ளே தள்ளி விடுங்க. நல்லா நெருக்கத்துக்கு கொண்டு போயிடணும். இவ்வளோ கேப் வரக்கூடாது, நல்லா உள்ளே தள்ளணும். இழுத்திங்கன்னா கிட்ட வந்துடும். அது நெருக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிடலாம். இது போல் வந்துடும். நெக்ஸ்ட்டு இதே போல் தான் நம்ம செய்ய போகிறோம். இங்கே எப்படி செஞ்சோமோ அதே போல் இந்த முகப்பில் ஒரு ஹோல்ஸ் இருக்குது, அதில் கனெக்ட் பண்ணி மடக்கி விட்டு ஒரு 2-3 கியர் லாக் போட்டு விட்டுடலாம். அதில் போட்டு விட்டு நெருக்கத்தில் தள்ளி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இங்கே நம்ம என்ன செஞ்சோமோ சேம் அதே தான் இங்கேயும் நம்ம செய்கிறோம். இப்போ நம்ம இதில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதே போல் ஒரு கோல்டு பீட் போட போகிறோம். இதே போல் சக்ரி போட்டு ஒயிட் பீட் நம்ம போட போகிறோம். போட்டு முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், போட்டு முடிச்சாச்சு. இனி நம்ம பேக் ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். 2 கியர் லாக் போட்டு விட்டுருங்க. அதில் ரிங்ஸை கனெக்ட் பண்ணுங்கள். போட்டு ரொட்டேட் பண்ணி கியர் லாக்குள்ளே தள்ளி விடுங்க. பீடில் நம்ம தள்ளி விட்டுக்கலாம். அதை நல்லா நெருக்கத்துக்கு இழுத்து விட்டிங்கன்னா அது மாதிரி வந்துடும். பாருங்கள், நல்லா நெருக்கம் கொண்டு வந்தாச்சு. மீதி உள்ளதை கட் பண்ணி விட்டுட்டேன். இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி விட வேண்டியதான். பாருங்கள், ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாச்சு. இதில் வந்து நம்ம ரோப் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். பாருங்கள், ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சாச்சு. இது அம்மாவோட பிறந்த நாளுக்காக தான் நான் இதை செஞ்சுருக்கேன். அவங்களுக்கு இதை நான் கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.